Hi friends, today Sastika சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு ரவா கேசரி தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க फ्रेंड्स. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ கேசரி செய்யறதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன் फ्रेंड्स. அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் फ्रेंड्स. ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன். கேசரி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் फ्रेंड्स. 50 ml ஆயில், 50 ml நெய், முந்திரி திராட்சை 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் फ्रेंड्स. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கேசரி பண்றதுக்கு இப்போ கடாயை நல்லா காய வச்சுக்கலாம் फ्रेंड्स. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் फ्रेंड्स. நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும், நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதும் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ரவையை நெய்யில் வறுத்து எடுக்கும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். ரவையோட கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். கலர் மாறிடக்கூடாது, கிண்டி விட்டுக்கே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுவிட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ரவையை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு ரவைக்கு 3.5 கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 50 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், நீங்களும் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 50 ml ஆயில், 50 ml வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்னா நெய் மட்டும் ஆட் பண்ணினா ரொம்ப கேசரி திகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். திகட்டாமல் இருக்கிறது தான் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நெய்யும் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காயட்டும். அதே மாதிரி தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரவையை ஆட் பண்ணிடக்கூடாது. அதனால் இதை மூடி வச்சுருவோம், தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 minutes இந்த ரவை வேகட்டும். நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இருக்கும்போது ஆட் பண்ண வேணாம், தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணோன்னே அது உருகி கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா வற்றட்டும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீதி இருக்கிற நெய்யையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற நெய்யையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேசரி பக்குவத்துக்கு நமக்கு ரெடியாகி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா